இந்திய அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவிக்க போகிறாங்க. இதில் அறிவிக்கிறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து இந்தியா டீமில் இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சஞ்சு சாம்சனுக்கு வந்து இந்திய டீமுக்கு இடம் கிடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சீசன் நம்பவே ஒரு சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய டீமில் வந்து வாய்ப்பு மறுக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன பார்த்திங்கன்னா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஆர்டரில் இறங்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் செகண்டரி விக்கெட் கீப்பருக்கான ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டீம் மேனேஜ்மெண்ட் ராகுல் பார்க்குறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுல்னால வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்காம போகுது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய டீமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட் வந்து பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவேஸ் கானா இல்லை வந்து பிசோனியா இல்லை வந்து சகலா அப்படிங்கிற மாதிரி ஸ்பாட்டுக்கு வருது. மிச்ச ஸ்பாட்டெல்லாம் ஈக்குவலாக கம்பேர் ஆகிடுச்சு. சுபம் துபைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு கப்பில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க. ரீசெண்டாக நடந்தது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு சான்ஸும் இல்லை, அவரோட டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணி வந்து தெரிவிச்சுக்குது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கில்லுக்கு வந்து ஒரு எட்ஜ் ஓவரா கில்லா இல்லை ஜெய்ஸ்வரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவடா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க 2 பேர்த்தோட எட்ஜ் ஓவரில் இருக்கிறாரு. ஏன்னா குறிப்பாக 100 அடிச்சிட்டாரு. என்னதான் ருத்ராஜ் 100 அடிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெய்ஸ்வாலோட ஸ்ட்ரைக் ரேட்டை கன்சிடர் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஜெய்ஸ்வால் முன்னாடி ஏவேட் ஆகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஷப் பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தான் பிரைமரி கீப்பராக இருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி சீரீஸில் வந்து பிரிட்டில் சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிதேஷ் சர்மா இருந்தார். ஆனால் ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 15 மேன் ஸ்குவாடில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்து ரிவர்ஸ்லையும் கூட இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது வெயிட் அண்ட் பண்ணி தான் பார்க்கணும்.